நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு சின்ன பிரேக் அவுட் ஒரு மேசிவ் ஷார்ட் கவரிங்கை கிரியேட் பண்ணலாம். அதே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஒரு பெரிய கிராஷை கூட கிரியேட் பண்ணலாம். என்னதான் லெவல்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. ஒரு 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பன். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவோட ரேஞ்சிலேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் ஹையாக ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 3 கேண்டில் 9:30 மேலே போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான 25 700 780 790 இது நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவே சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 915 லோ வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாசிட்டிவ் மூமெண்ட். ஸோ இவ்வளோதாங்க மார்க்கெட் இன்னைக்கு. பெரிய கன்சாலிடேஷன் தான், ஆனால் லைட்டாக வாலடைலாக சின்ஸ் எக்ஸ்பைரி பக்கத்தில் இருக்கங்காட்டி ஒரு வாலடைல் மூமெண்ட் மாதிரி இருந்தது. ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி 1-2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க. ஸோ இது இன்னைக்கு உண்டான மூமெண்ட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதில் என்ன ட்ரேட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கால் சைடில் ஒரு 2.15 ஒரு ட்ரேட் கிடச்சிதுங்க. இது ஒரு 51 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் அபவ் இருந்தாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை அது வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் கிடச்சிது. அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு புட் சைடில் ஒரு 25 780 அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கும்போது ஒரு ட்ரேட் கிடச்சிது. இது வந்து ஒரு பிகினர்ஸ்னால எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டு அதுலேருந்து ஒரு ட்ரேட் கிடச்சிதுங்க. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ். ஓவராலாக இன்னைக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் ஃபியூ ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டை புக் பண்ணி நம்மளுக்கு ஷேரும் பண்ணியிருந்தாங்க. நான் அதை டெலிகிராம் குரூப்லையும் போட்டிருந்தேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிங்க இருக்க போகுது? நாளைக்கு ஒரு பிக் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஒரு வாலடைலான டேவாக இருக்கலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 1400 above இருக்குது. ஐவியும் வந்து சப்போர்ட் பண்ணது மொமெண்டம்க்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். பட் லெவல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்மளால ட்ரேட் எடுக்க முடியுங்க. ஸோ என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சப்போர்ட் பிளாக் சப்ளை பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 25 570 ஏரியாவை நம்ம சப்போர்ட் பிளாக்காக திருப்பியும் மார்க் பண்ணியிருக்கோம். சப்ளை பிளாக்காக இருந்தது, அதை சப்போர்ட் பிளாக்காக மார்க் பண்ணியிருக்கோம். சப்ளை 1 பார்த்தீங்கன்னா இப்போ 25 680 ஒரு 720 730 வரைக்கும் சப்ளை பிளாக் 1. அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாங்க. 25 800 820 அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம். சப்போஸ் அதை கிராஸ் பண்ணாங்கன்னா அடுத்த சப்ளை பிளாக்கான 25 880 ஒரு 920 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட்னா இந்த ரேஞ்சுக்குள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே ஒரு டவுன் மூவ் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட் பிளாக் 25,570 540 இந்த ஏரியா, இதை கட் பண்ணா ஆஸ் யூஷுவல் நம்ம 25,454 அது வந்து செகண்ட் டார்கெட். அப்புறம் சப்போர்ட் பிளாக் 1 வரைக்கும் வரலாம். இது வந்து மந்த்லி எக்ஸ்பீரிங்காட்டி இவ்வளோ பெரிய டார்கெட்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 minutes சார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம 1 hour சார்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருந்தது இல்லைங்க. ஃப்ரைடேல நான் கடைசியில் இந்த வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதில் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த 1 hour சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு மூவ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 1 hourல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹையர் ஹைஸ் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஃபார்மேஷன் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. டபுள் பாட்டம்ல இருந்து ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன், அப்புறம் ஒரு கன்சல்டேஷன். ஸோ இதை வந்து ஒரு நார்மல் ஹையர் ஹையா நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு ஹையர் ஹைங்கிறது ஒரு ட்ரேடிங்ல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்ததுன்னா நம்ம அதை வந்து ஒரு ஹையர் ஹைனா கன்சிடர் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது மேனிபுலேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் 1 hour சார்ட் பேஸ் பண்ணி எது சப்போர்ட் எது வந்து சப்ளையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,770க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்கன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 25 885 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்கு. அந்த டார்கெட்டை கட் பண்ணும்போது உங்களுக்கு 950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்கு. அதே டவுன்வர்ட் சைடில் 25 680 25 650 இதை கட் பண்ணாங்கன்னா அடுத்தது 25 570 ஏரியாவில் இருக்கிற சப்போர்ட் பிளாக்கும் அதை கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 500 450 வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நாளைக்கு நம்ம ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போய் இங்கே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு கீழே வரலாங்க. இல்லை கீழே வர மாதிரி வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுங்காட்டி ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஸோ இது நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. 1 hourல பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த சேனலில் மேலே போய் படும்போது கீழே இறங்குறாங்க, கீழே வரும்போது அப்புறம் மேலே போகிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஈஸியாக ஒரு மூமெண்ட் கிடைக்கலாம். அதே அப்வர்ட் மூமெண்ட்டாக இருந்ததுனாலும் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கிடைக்கலாம். சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ்.
ஸோ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 61,517. சப்போஸ் ஓப்பன் ஆகிறதே இங்கே ஓப்பன் ஆனாங்கன்னா கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். எடுத்தோன்னே ஒரு கால் வாங்குறதோ ஒரு புட் வாங்குறதோ அது பண்ணாமல் மார்க்கெட் டைரக்ஷன் எங்கே போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணணும். அதே ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,950. அதை கட் பண்ணாங்கன்னா 60,500 550 வரைக்கும் வரலாங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 60,800 அந்த ஏரியாவில் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று இருக்குங்க. ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கன்சாலிடேஷன் வேண்டி இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மந்த் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இந்த ஒரு பெரிய கேண்டில் எக்ஸ்பிரி முடிஞ்சு லாஸ்ட் மந்த் எக்ஸ்பிரி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள், அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஃபுல் மந்த் ட்ரேடிங், வேற எதுவுமே நடக்கல இந்த மந்த் பார்த்தீங்கன்னா. ஸோ பிப்ரவரி ஃபுல்லாக இந்த ஒரு கேண்டில் வச்சு அப்படியே கன்சாலிடேஷனில் போயாச்சுங்க. ஸோ இப்போ இது என்ன ஒரு கிளாரிட்டி தெரியுங்களா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த ஒரு கேண்டில் இதுக்குள்ள இந்த தாட்டி இவ்வளோ கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சப்ளையா இல்லை இந்த இடத்துல ஒரு வால்யூம் கலெக்ஷன் அடுத்த லெவல் போகிறதுக்கா அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு அடுத்த லெவல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குங்க இல்லைங்க, இந்த பெரிய கேண்டிலோட ஹையை கட் பண்ணி ஒரு பாடி க்ளோஸ் வைக்கும்போது தான், ஒரு 1 ஹவரில் பாடி க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட், பெரிய அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணி ஒரு பாடி க்ளோஸ் வைக்கும்போது தான். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலில் ட்ரேட் ஆகலாம். இந்த சேனலில் மேலே போய் டச் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கலன்னா திருப்பியும் கீழே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஹோல் மந்த் இந்த ஒரு கேண்டிலை வச்சு அப்படி கன்சாலிடேஷன்லேயே போயிடுச்சுங்க. ஸோ நாளைக்கு ப்ரீமியம் சார்ட் படி என்னென்ன டார்கெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. 25,700 கால் போட்டு எடுத்திருக்கோம். 25,700 கால் ஆப்ஷன் வந்து 81க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 151 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குங்க. சப்போஸ் இது 81 கட் பண்ணிட்டு 74 இந்த ஒரு பெரிய பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்களேங்க, இதை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா அது 50 நோக்கி வரும்போது புட்டில் 82லேருந்து 107 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 107க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா 138, 149, 154. ஸோ இது வரைக்கும் புட் சைடில் டார்கெட்ஸ். அதே கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81 மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா 151 ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சப்போஸ் ஹை அபவ், இப்போ நம்ம சொல்கிற ஹை அபவுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கிளியராக தெரியும் அந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இது ஹை அபவ் இருக்கும்போது லோ பிலோ போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு டார்கெட் போட்டு எஸ்எல் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. எக்ஸ்பிரி டேட் ட்ரேடிங்க்கு நமக்கு தேவையான எல்லா லெவல்ஸ், என்ன சப்போர்ட்ஸ், எது சப்ளை ஜோன் எல்லாமே பார்த்தாச்சுங்க. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தாச்சு, நிஃப்டிலையும் பார்த்தாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நல்ல ட்ரேட் கிடைச்சா, ஒரு நல்ல செட்டப் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் லாட்ஸை உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.